ஹலோ, நலம் Ariga. இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மினரல் வந்து பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம்ங்கும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? எலக்ட்ரோலைட்ஸ், வாந்தி பேதி. ஸோ யூஸ்வலி முக்கால்வாசி பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் வாழ்க்கையில் பை நவ் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒன்று டயரி ஆகிருக்கும், அதாவது பேதி ஆகிருக்கும், ஃபுட் பாய்சனிங்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன்னாலேயோ, ஆர்எல்ஸ் வாந்தி ஒரு தடவையாவது எடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? செம்ம டயர்டாக இருக்கும் இல்லையா? என்ன தான் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் வாந்தி பேதி வந்தால் யூ பிகம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் அண்ட் வீக் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் குளோரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொட்டாசியம் பற்றி தான் இன்றைக்கி ஃபோக்கஸ். பொட்டாசியம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் மேஜர் மினரல் அண்ட் இட்ஸ் ஆல்சோ எலக்ட்ரோலைட். இது பாடியில் ஆசிட் பேஸோட பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிட்றோம், ஆனால் உள்ளே இருக்கிற பிஹெச் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது, இந்த ஆசிட் ஆல்கலி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான், இந்த மாதிரி தாது உப்புக்கள் தான். ஓகே, ஸோ பொட்டாசியம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், என்னென்ன பெனிஃபிட்ஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொட்டாசியமோட பெனிஃபிட்ஸ் என்ன ஆர் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நர்வ் சிக்னல்ஸ், ஓகே, அதோட டிரான்ஸ்மிஷனுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எங்கேயாவது நடந்து போகிறோம், ஆணி காலில் குத்திருச்சு அப்படிங்கும்போது நமக்கு இம்மீடியட்டாக வந்து அந்த காலை எடுக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் போயிட்டு அண்ட் அந்த மெசேஜ் வந்தனால தான் இம்மீடியட்டாக காலை வந்து அந்த ஆணிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த நேரமும் மெசேஜஸ் வந்து போயிட்டே இருக்குது. எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்து பாஸ் ஆகுதோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து பாடியில் கண்டினியூஸாக பிரெயினுக்கு போகுது, மசில்ஸ்க்கு வருது. இந்த கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா யூ நீட் பொட்டாசியம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கால்சியம் ஆல்சோ ஹேஸ் அ பிக் ரோல் இன் திஸ். அடுத்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ். ஏன்னா பிளட் ப்ரெஷர் வந்து போதிய அளவுக்கு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட்டை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ்க்கு திஸ் இஸ் வெரி க்ரூஷியல். அண்ட் அதே மாதிரி ரொம்ப வெயிலில் அலையிறவங்களுக்கு, சுற்றுறவங்களுக்கு வந்து நிறைய ஸ்வெட்டிங்னால கிராம்பிங் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் யூ அப்சர்வ் ஈவன் இன் பீப்புள். அதாவது இப்போது நிறைய வெளியில் இந்த கல்லெல்லாம் உடைச்சி இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கிற டைமில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லோரும். ஸோ எந்த நேரமும் வெயிலில் இருப்பாங்க, அவங்களோட ஸ்வெட் லாஸஸ் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் போதிய அளவுக்கு அவங்க வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற சோடியம் அண்ட் பொட்டாசியமோட லெவல் இன்னும் வந்து டைல்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ், அதுவே வெயிலில் வெளியில் குழந்தைங்கள்லாம் விளையாடும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோலைட்ஸ் தண்ணியில் கலந்து கொடுப்போம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் கலந்து கொடுப்போம். அதில் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இனிப்பு, அதாவது சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஓஆர்எஸ் சொல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு. சோடியமும் இருக்கும், கொஞ்சம் சுகரும் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தலை சுத்தாமல் இருக்கும், மயக்கடிச்சு விழாமல் இருப்பீங்க. ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பொட்டாசியம் வந்து எவ்வளோ க்ரூஷியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாடியில் இருக்கிற எல்லா விதமான கண்ட்ரோலுக்குமே வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒன் மோர் திங் அபவுட் பொட்டாசியம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ், இப்போ போன்ஸ் பற்றி சொன்னோம் இல்லையா? ஆஸ்டியோபோரோசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போரோசிஸ்ங்கும்போது போரஸ் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆஸ்டியோ அப்படின்னா போன்ஸ். ஓகே, ஸோ போன் வந்து ரொம்ப வீக் ஆகி, திஸ் குட் பி ஈவன் பிகாஸ் ஆஃப் கால்சியம்ங்க. போதிய அளவுக்கு சுண்ணாம்பு சத்து உங்கள் டயட்டில் இல்லைங்கும் போது தெர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் தட் ஆஸ்டியோபோரோசிஸ் வில் ரிசல்ட். ஸோ இது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, நம்ம வந்து போதிய அளவுக்கு பால் அந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே குடிக்காமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கால்சியம் ரிச் ஃபுட் ஸ்டப்ஸ் எதுவுமே எடுக்கலை, அண்ட் வெயிலையும் போகிறதில்ல, எக்ஸசைஸும் போதிய அளவுக்கு பண்ணுறதில்லைங்கும் போது போன்ஸ் வந்து வீக் ஆகிட்டே போகும், அதில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து போயிட்டே இருக்கும். பட் இந்த பொட்டாசியம் ஆல்சோ ஹேஸ் அ கனெக்ஷன் டு தட். இது எல்லாமே கூடி சேர்ந்து there are so many chemical reactions. ஸோ உங்களுக்கு வந்து கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே தேவைப்படுது போன் ஹெல்த்தை சீராக வச்சுக்கிறதுக்கு. இல்லைன்னா போன்ஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்க சூப்பர் ஷேப்பில் இருக்கும், ஆனால் எங்கேயாவது கொஞ்சம் தட்டிக்கிட்டோம், எங்கேயாவது இடிச்சிக்கிட்டோன்னா கூட இமீடியட்டாக உங்களுக்கு வந்து போன்ஸ் கிராக் வரத்துக்கு இல்லைன்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ். அதை அப்படியே நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இடத்துல போய் ஸ்லிப்பாகி கூட விழுந்திருக்கலாம். யங்காக இருக்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது, வயசாகும்போது அது இமீடியட்டாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ போரஸ் போன்ஸ்
osteoporosis is not a good condition to have. So potassium is very crucial. இப்போது இந்த பொட்டாசியம்ங்கிறது எங்கே தான் இருக்குது அப்படின்னா செல்ஸ்குள்ளே தான் இருக்குது. உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா செல்லுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் இருக்குது. அண்ட் எந்த அளவுக்கு வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இந்த பிளட் வால்யூம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட் வந்து ரொம்பவும் க்ரூஷியல். நெக்ஸ்ட் திங் இஸ் 80% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது முக்கால்வாசி 98% வந்து உங்களுக்கு வந்து செல்லில் இருக்குதுன்னு சொன்னேன். 80% இஸ் தேர் இன் யோர் மசில்ஸ், ஓகேங்களா. அண்ட் மீதி 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனில் இருக்குது, லிவரில் இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ்லேயும் இருக்குது. ஸோ பொட்டாசியம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லா இடத்துலையுமே இருக்குது, வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இது எந்தெந்த டயட்டில் இருக்குது, இப்போ ஃபுட்டில் எதுலலாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் இளநீரில் இருக்குது. ஸோ பொட்டாசியம் ரிச் அப்படிங்கிறனால தான் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க இப்போது யாருனாலுமே வந்து ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு இளநீர் குடித்தா ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு போய் நம்ம அதை குடிக்கிறதுக்கான காரணமே அதனால தான், பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் பொட்டாசியம். அண்ட் ஆல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹேவ் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் வந்து அதில் நிறைய இருக்கிறனால தான் இன்ஃபேக்ட் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் டயட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கிறதே வந்து அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி கொடுக்குறா இருந்தால் கூட இந்த பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ், லோ பொட்டாசியம் ஃபுட்ஸு, மீடியம் பொட்டாசியம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி கொடுக்குறது. முந்தைய காலத்துலலாம் எப்படி அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஈர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸை வந்து பொரியலோ இல்லை கூட்டோ இல்லை சாம்பார்லேயோ போட்டு பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் லீச்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இது கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அஃப்கோர்ஸ் யூ கிளாஸிஃபைட் அஸ் லோ பொட்டாசியம், மீடியம் அண்ட் ஹை பொட்டாசியம். அண்ட் எந்த அளவுக்கு அது பெர்மிட்டடோ அவங்கள பிளட் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டிஷியன் கரெக்டாக அதுக்கு டயட் சார்ட் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பொட்டாசியம் வந்து வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நட்ஸில் இருக்குது, சீட்ஸில் இருக்குது, பருப்பு வகையில் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரூன்ஸில் இருக்குது. இது ஒரு விதமான ட்ரை ஃப்ரூட் அதுலேயுமே இருக்குது. பட்டர் ஃப்ரூட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸில் வந்து உங்களுக்கு பொட்டாசியம் இருக்குது. ஸோ பொட்டாசியம் வந்து ஒரு லெவலுக்கு மீறி ஜாஸ்தியாச்சுன்னா யூ கால் திஸ் அஸ் ஹைப்பர் கலீமியா. ஏன்னா டூ மச் ஆஃப் பொட்டாசியம் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நார்மல் லெவலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹைப்போகலீமியா. ஓகே. ஸோ கலீமியா அப்படிங்கிறது பொட்டாசியமை குறிக்கிறது. ஹைப்பர்னா ஜாஸ்தி, ஹைப்போனா நார்மல் லெவலை விட கம்மியாக இருக்கிறது. தட் இஸ் வாட் இட் இண்டிகேட்ஸ். பொட்டாசியம் கம்மியாச்சுன்னா டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனு, வீக்னஸ் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா மலச்சிக்கல், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃபைபர் ரிச் டயட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைபரை தவிர்த்து மெக்னீஷியம் ரிச் ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். பொட்டாசியமுக்குமே லிங்க் இருக்குது. ஸோ போதிய அளவுக்கு ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், பருப்பு வகைகள், அதுக்கப்புறமா பாலிஷ் பண்ணாத அரிசி, அதே மாதிரி தானியங்கள் வந்து அப்படியே ஒயிட் கலராக இல்லாமல் நேச்சுரலாக வந்து கம்மியாக பாலிஷ் பண்ணி அதோட தவிடெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ இது இந்த பொட்டாசியமோட டெஃபிஷியன்சியோ கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வேறு விதமாக வேறு நிறைய பாதிப்புகளுமே இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிசியலாஜிக்கல் மினரல். இதை மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மெயின் திங் இஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ரொம்ப க்ரூஷியல் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் எலக்ட்ரோலைட். அண்ட் பொதுவாக குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருனாலும் அவங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஜர் இல்லைன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகுது, இல்லை ரொம்ப க்ரானிக் டயரியா ஆர் வாமிட்டிங், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உடம்புலேருந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியேறும்போது அவங்களுக்கு சோடியம் அண்ட் பொட்டாசியம் லாஸஸ் இருக்கிறனால ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட ஹெல்த்துக்கே ஒரு உயிருக்கே பாதிப்பு கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ரெகுலராக நம்ம டயட்டில் லிக்விட்ஸ் போதிய அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவும் அவசியம். அண்ட் தேவையில்லாமல் மைதா பொருட்கள், அதுக்கப்புறமா இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட், இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல், இதுக்கெல்லாம் மணி வேஸ்ட் பண்ணாமல் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீரை குடிங்க, இல்லை லெமன் ஜூஸ் குடிங்க, இல்லை வாட்டர்மெலன் ஜூஸ், இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா. ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்லாம், இல்லை கொய்யா வாங்கலாம், இல்லை ஒரு கப் கட் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம்.
கரெக்ட் தானே? இப்போ 20-30 ரூபா அந்த பட்ஜெட்லேயே நம்ம பார்த்தா கூட நமக்கு ஈஸியாக ரோட் சைடில் விற்கிற கடையிலேருந்தே வாங்கி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இளநீர் ஆகட்டும், இது எல்லாமே. ஸோ என்ன குவாலிட்டி ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம், அது எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு போய் எவ்வளோ நல்லது பண்ண போகுது அப்படிங்கிற அந்த பெனிஃபிட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒரு நாளும் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் பக்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு மெடிக்கல் பில்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். எந்த மாதிரி ஒரு பெரிய டிசீஸ் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ பே அட்டென்ஷன் டு த ஃபுட் தட் யூ ஈட். ஓகே, ஸோ இந்த டிப்போட இந்த முறை இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். பட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். Until then, signing off, Shiny.